நம்ம இந்திய ஜனநாயகம் எவ்வளோ பெரியதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த பிரம்மாண்டமான ஆட்டத்துக்கு ஒரு நடுவர் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம தேர்தல் ஆணையம். ஆனா ஒரு காலத்துல ஹீரோவா கொண்டாடப்பட்ட இந்த அமைப்பு இப்போ ஏன் இவ்ளோ சர்ச்சைகள்ல சிக்குது? வாங்க, அதோட எழுச்சி அப்புறம் இப்போ இருக்கிற நெருக்கடி இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 96 கோடி. அப்பா, என்ன ஒரு நம்பர் இது! இத்தனை வாக்காளர்களை தான் நம்ம தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நிர்வகிக்குது. யோசிச்சு பாருங்க, உலகத்துல பல நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட இது அதிகம். இந்த ஒரே ஒரு நம்பர் போதும் அவங்க தோள்ல இருக்கிற பொறுப்பு எவ்வளோ பெரியதுன்னு புரிஞ்சிக்க. சரி, உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகத்தோட இந்த பாதுகாவலர் எப்படி உருவானார்? ஒரு காலத்துல சுதந்திரத்தோட அடையாளமா இருந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு உண்மையிலே தன்னோட வழியை விட்டு விலகிடுச்சா? இந்த ரெண்டு கேள்விகள் தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் வழிகாட்டி. தேர்தல் ஆணையத்தோட அந்த புகழ்பெற்ற கடந்த காலத்தையும் இப்போ இருக்கிற இந்த சர்ச்சைக்குரிய நிகழ்காலத்தையும் நாம அலசி ஆராய போறோம். நம்மளோட இந்த அலசல் மொத்தமா 5 பாகமா பிரியுது. சாத்தியமே இல்லைன்னு எல்லாரும் சொன்ன அந்த முதல் தேர்தல் ஆரம்பிச்சு இன்னைக்கு அது சந்திக்கிற கடுமையான சவால்கள் வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோட முழு பயணத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். சுதந்திர இந்தியா, அதோட முதல் தேர்தல். அப்போ தலைமை தேர்தல் ஆணையரா இருந்தவர் சுகுமார் சென். அவர் முன்னாடி இருந்த சவால் இருக்கே, அது சாதாரண சவால் இல்ல, கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சவால். அதை அவர் எப்படி சமாளிச்சாருன்னு தான் முதல்ல பார்க்க போறோம். சுகுமார் சென் முன்னாடி இருந்த சவால்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 17 கோடி வாக்காளர்கள், அதுல 85% பேருக்கு எழுத படிக்கவே தெரியாது. சரியான ரோடு வசதி கிடையாது, தகவல் தொடர்பு வசதி கிடையாது, காடு மலை பாலைவனம்னு எல்லாத்தையும் தாண்டி வாக்குச்சாவடி அமைக்கணும். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. பல பெண்கள் அவங்க பேரை சொல்லாம இவரோட மனைவி அவரோட அம்மான்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை சுகுமார் சென் ஏத்துக்கல. இது பெண்களோட சுயமரியாதைக்கு எதிரானதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 28 லட்சம் பேரை லிஸ்ட்ல இருந்து நீக்கினார். அது வெறும் ஒரு நிர்வாக முடிவில்ல, அதுதான் நம்ம ஜனநாயகத்தோட முதல் பாடங்கள்ல ஒன்று. அப்படியே உலகமே நம்மள சந்தேகத்தோட தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த ஏழை நாட்டுல படிக்காத மக்கள் கிட்ட ஜனநாயகம் எல்லாம் ஈடுபடுமான்னு பலரும் கேலி பேசினாங்க. ஆனா 1952 என்னாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 60% மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த வெற்றி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உலக அளவுல ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. எல்லாரும் இதை ஒரு அதிசயம்னு கொண்டாடினாங்க. சரி, முதல் வெற்றி கிடைச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் சோதனைகள் வராம இருக்குமா? புதுசா பிறந்த இந்த அமைப்பு தன்னோட முதல் பெரிய சோதனைகளை எப்படியெல்லாம் சந்திச்சது? தேர்தல் முறைகேடுகள் ஆரம்பிச்சு ஜனநாயகத்துக்கே வந்த அச்சுறுத்தல் வரைக்கும் அடுத்தடுத்து சவால்கள் காத்துட்டு இருந்துச்சு. இந்த ஆரம்பகால சவால்களை பாருங்க. 1957ல முதல் முறையா பூத் கேப்சரிங், அதாவது வாக்குச்சாவடியை கைப்பற்ற சம்பவம் நடக்குது. அப்புறம் 1975ல எமர்ஜென்சி வருது. அது தேர்தல் ஆணையத்தோட சுதந்திரத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டெஸ்ட். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் தலைமை ஆணையரா இருந்தாரு. ஆனாலும் 1977ல தேர்தல் ஆணையம் ரொம்ப நேர்மையா தேர்தலை நடத்துச்சு. அதோட விளைவு, இந்தியாவுல முதல் முறையா ஒரு காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. கடைசியில ஜனநாயகம் தான் ஜெயிச்சது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சப்போதான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது மாதிரி நடத்தை விதிகள்ங்கிற ஒரு ஐடியா வருது. ஆனா ஆரம்பத்துல இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? கட்சிகளுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி தான். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ற ஒரு வேண்டுகோள். இதுக்கு எந்த சட்ட பலமும் கிடையாது. அதனால கட்சிகளோ இதை பெருசா கண்டுக்கல. சரியா, இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒருத்தர் உள்ள வர்றார். அவர் தேர்தல் ஆணையத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போறார். இந்திய தேர்தல்களோட வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு புரட்சிக்கு அவர்தான் காரணம். அவர் பேரு டி.என். சேஷன். அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் ஃபேமஸ். நான் இந்திய அரசாங்கத்தோட தலைமை தேர்தல் ஆணையர் இல்ல, நான் இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர். இந்த ஒரு வரி போதும் அவரோட அப்ரோச் என்னன்னு புரிஞ்சுக்க. தேர்தல் ஆணையம் யாருக்கும் அடிமை இல்லைங்கிறத அவர் ரொம்ப அழுத்தமா சொன்னார். இதுதான் சேஷனோட இம்பாக்ட். அதுவரைக்கும் ஒரு அட்வைஸ் புக்கா இருந்த அந்த மாதிரி நடத்தை விதிகளை அரசியல்வாதிகள் பார்த்து பயப்படுற ஒரு பவர்ஃபுல் ஆயுதமா மாத்துனது அவர்தான். வெறும் காகிதமா இருந்த விதிகள் அப்போதான் நிஜமான சட்டமா மதிக்கப்பட்டுச்சு. சேஷனோட ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேர்தல் முறைகேடுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். ரூல்ஸை மீறி லவுட் ஸ்பீக்கர் வச்சதுக்காக பெரிய கட்சிகளுக்கே நோட்டீஸ் அனுப்புனாரு. வன்முறை நடந்தா யோசிக்காம தேர்தலையே நிறுத்தினாரு. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு நினைச்ச அரசியல்வாதிகளோட கணக்கை மொத்தமா தவிடுபொடியாக்கினாரு. அப்போதான் மக்களுக்கு தேர்தல் மேல மறுபடியும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சேஷனோட அந்த பொற்காலத்துக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் நவீன காலத்துக்குள்ள வருது. ஆனா சமீப வருஷங்கள்ல அதோட நம்பகத்தன்மை முன்ன போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கு. சேஷனுக்கு அப்புறமும் கூட தேர்தல் ஆணையம் தன்னோட கம்பீரத்தை இழக்கல. உதாரணத்துக்கு 2002 குஜராத் கலவரம்.
அப்போதைய முதல்வர் நரேந்திர மோடி உடனே தேர்தல் நடத்தணும்னு அழுத்தம் கொடுத்தார். ஆனா அப்போது தலைமை ஆணையரா இருந்த ஜே.எம். லிங்டோ ரொம்ப உறுதியா சொல்லிட்டார், கலவரத்தோட நிழல்ல நாங்க தேர்தலை நடத்த மாட்டோம்னு. லிங்டோவோட மதத்தை வச்சு விமர்சனம் வந்தப்போ கூட ஆணையம் தன்னோட கடமையிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கல. ஆனா 2019க்கு அப்புறம் நிலைமை மாற ஆரம்பிக்குது. தேர்தல் ஆணையத்தோட சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோன்னு பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுது. பிரதமர் மோடிக்கு கிளீன் சிட் கொடுத்ததை எதிர்த்த தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா ராஜினாமா செஞ்சது, அப்புறம் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற முறை இதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொன்னதை மாத்தி அரசாங்கம் புதுசா சட்டம் கொண்டு வந்தது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த கவலைய இன்னும் அதிகமாக்குது. சமீபத்துல வாக்காளர் பட்டியலை வச்சு ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. ஒரே வாக்காளரோட பேரு பல பூத்துகள்ல இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் இது ஒரு குற்றம், ஆதாரம் இருந்தா கொடுங்க, இல்லன்னா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி இல்லாத வீட்டு முகவரியில ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அது வீடில்லாதவங்களுக்கு நாங்க கொடுத்த ஒரு கற்பனை நம்பர்னு விளக்கம் கொடுக்குது. இந்த மாதிரி முரண்பட்ட பதில்கள் ஆணையத்தின் மேல இருக்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. சரி, இவ்வளவு சர்ச்சைகளுக்கு நடுவுல உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகம் இன்னைக்கு எங்க நிக்குது? அந்த நடுவரோட நிலைமை தான் என்ன? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையத்தோட அதிகாரத்தை சட்டப்படி யாரும் குறைக்கல. அன்னைக்கு டிஎன் சேஷன் கையில என்ன அதிகாரங்கள் இருந்துச்சோ அதே அரசியலமைப்பு அதிகாரங்களும் அதே கருவிகளும் தான் இன்னைக்கும் தேர்தல் ஆணையத்தோட கையில இருக்கு. அப்போ கடைசி கேள்வி இதுதான், தேர்தல் ஆணையம் தன்னோட அந்த பழைய மூர்க்கமான சுதந்திரத்தை மறுபடியும் கையில எடுக்குமா, இல்ல ஆட்டத்தோட நடுவர் ஏதாவது ஒரு டீம் பக்கம் சாஞ்சிடுவாரா? இதோட எதிர்காலம் நிச்சயிக்கப்படல. அது ஒரு தேர்வு. அந்த தேர்வு தான் நம்ம இந்திய ஜனநாயகத்தோட தலைவிதியே தீர்மானிக்க போகுது. ஒரு காலத்துல ஹீரோவா இருந்த இந்த அமைப்பு தன்னோட புகழை மீட்டெடுக்குமா? பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.